சமீப காலமா அனிமேஷன் படங்கள் திரையுலக பெரிதும் ஆக்கிரமிப்பு செய்யறத நம்ம பார்க்க முடியுது. இந்த அனிமேஷன் படங்களை தயாரிக்கிறதுக்கு அதிக பொருட்செலவு ஆகுது. அதே போல தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய தேவையும் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மால செய்ய முடியாத ஒரு செயலை ஆனா நாம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு செயலை செயற்கையான ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அந்த உருவத்தை வச்சு செய்ய வைக்கிறது இந்த அனிமேஷன் படங்கள். விஞ்ஞான வளர்ச்சியினால நேற்று வரைக்கும் நம்ப முடியாம இருந்த அதிசயங்கள் இன்னைக்கு சாதாரண ஒரு செயலா மாறிடுது. அந்த வகையில இது போன்ற அனிமேஷன் படங்களை நம்மாலும் கூட தயாரிக்க முடியும். இதற்கு நம்ம இடத்துல விண்டோஸ் 8 அல்லது அதற்கு பின்னர் வெளிவந்த இயங்குதளம் நிறுவப்பட்ட ஒரு கணினி வேணும். இதுல 32 பிட்டு 64 பிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல நமக்கு தேவை 64 பிட்டு, அதாவது 64 பிட்டு கொண்ட இயங்குதளம். அந்த கணினி வெப் கேமரா மற்றும் குறைஞ்சபட்சம் 4GB ரேம் கொண்டதாக இருக்கணும். i3, i5, i7 அது போன்ற நவீன ரக கம்ப்யூட்டரா இருக்கிறது நல்லது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய வெப்சைட் போனீங்கன்னா KINECT கின்னத் அப்படிங்கக்கூடிய ஒரு இலவச மென்பொருளை கல்வி சேவைக்காக கொடுக்கறாங்க. அதை பதிவிறக்கம் செஞ்சு நிறுவிக்கணும். அப்படி நிறுவிட்டீங்கன்னாக்க இப்ப உங்களுடைய கணினிக்கு குரலை புரிந்து கொள்ளும் சக்தி, அதே போல உருவத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தி, இமேஜ் ரெகக்னிஷன், இந்த 2 சக்தியும் கிடைச்சிரும். நீங்க எப்படி லிப் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி, நீங்க கண்ணை இமைக்கிறீங்க இல்லையா அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி, உங்களுடைய உடலை அசைச்சிங்கனாக்க அதெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம இந்த சாப்ட்வேரை நிறுவும் பொழுது மேலும் சில வசதிகளும் சேர்த்து நிறுவப்படும். சில விளையாட்டுகள், சில உருவங்கள் எல்லாமே சேர்ந்து அதுல நிறுவப்பட்டுவிடும். சரி, இப்ப நிறுவி முடிச்சாச்சு. இப்ப இந்த கின்னத் அப்படிங்கக்கூடிய இந்த மென்பொருளை இயக்குனாக்க அதுல சில முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்ட உருவங்கள் இருக்கும். அதுல நீங்க விரும்பக்கூடிய ஒரு உருவத்தை தெரிவு செஞ்சுக்கிட்டாக்க உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அந்த உருவம் அப்படியே செய்து காட்டும். நீங்க பேசுனா அது பேசும், நடந்தீங்கன்னா நடக்கும், நடனம் ஆடுனீங்கன்னாக்கா நடனம் ஆடும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அச்சு பசகாம அப்படியே செஞ்சு காட்டும். இது மட்டும் இல்ல, இதுல மேலும் பல வசதிகள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு குத்துச்சண்டை வீரரை நீங்க தெரிவு செஞ்சுட்டு அந்த உருவத்தோட நீங்க சண்டை பழகலாம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ கேம்லாம் நீங்க இந்த மாதிரி விளையாட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அதுக்கு கீபோர்டையும் மவுஸை மட்டும்தான் பயன்படுத்துவீங்க. ஆனா இந்த முறையில நீங்க கம்ப்யூட்டரை விட்டு 6ல இருந்து ஒரு 8 அடி தொலைவில் நின்னுகிட்டு நிஜமாகவே கைய கால உடம்ப அசைச்சு நிஜமாகவே உங்களுக்கு எதிரா ஒரு எதிரி இருந்தாக்க, ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தாக்க எப்படி அவங்க கூட சண்டை பழகுவீங்களோ அதே போல பழகலாம். இது நிஜமாவே ஒரு குத்துச்சண்டை வீரரோட நீங்க சண்டை பழகுனது போன்ற திருப்தியையும் ஒரு பிரம்மையும் ஏற்படுத்தும். இதை அப்படியே பதிவும் செஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம், விளையாட்டுக்கு விளையாட்டும் ஆச்சு, உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சியும் ஆச்சு.